மகிழ்ச்சி. அவங்க குடும்பமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். அநேக நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் அவங்க ஊழியங்களில் உண்டு. பாஸ்டருடைய நான் பார்த்த அளவில் பாஸ்டர் எங்கே போனாலும் அந்த இடம் வளரும். இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, இந்த ஊழியமும் அதனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேங்க்யூ பாஸ்டர். உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருந்தால் ஏன் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க? சந்தோஷமாக இருக்கிறவங்க நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் 3 நாட்கள் உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தையை கொடுக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே சபையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சபையோடு பேசுவாராக. கர்த்தர் சபையை பலப்படுத்துவாராக. இந்த பொருத்தனை பண்ணின அந்த குடும்பத்தையும் நான் ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த குடும்பத்தை நிறைவாக மகிமையாக ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் அநேகம் பேர் பொருத்தனம் பண்ணிட்டு அதை மறந்துடுவாங்க. சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக, ஒரு 2 வாரத்தில் இல்லை, போன வாரத்தில் ஒரு சர்ச்சில் இதே போல் ஒரு பொருத்தனை கன்வென்ஷனில் 3 நாளில் 1 நாள் பிரசங்கம் பண்ணுவதற்காக போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார்கள், என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. எப்போ தெரியுமா பொருத்தனை பண்ணியிருக்காங்க? அந்த சகோதரி திருமணத்துக்கு முன்பாகவே அவங்க சரீரத்திலேருந்து ஒரு பலவீனத்தை பார்த்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்களாம், இவளுக்கு திருமணம் ஆனால் குழந்தை இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு நோய் இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல். அப்போ திருமணத்துக்கு முந்தின வாரத்தில் அவங்க பொருத்தனை பண்ணாங்களாம். ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு நீர் தலைமுறையை தருவீரே, ஆனால் தலைமுறையை தந்து நாங்கள் இந்த வீட்டிலிருந்து அனுப்பும்போது ஒரு 3 நாள் சிறப்பு கூட்டத்தை வைத்து எங்கள் பிள்ளைய வழி அனுப்புவோம் அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. பிற சூழ்நிலைகள்னால மறந்துட்டாங்க. ஒரு குழந்தாச்சு, 2 குழந்தாச்சு. ஆண்டுடைய கிருபையினால இப்போ மூத்த பிள்ளைக்கு 10 வயதாகிறது. உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இப்போ 10 வயதில் 10 வருஷத்துக்கு பிறகு என்னமோ உணர்த்தப்பட்டிருப்பாங்க போல இருக்குது. போன வாரத்தில் தான் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். சிலர் பொருத்தனை பண்ணனா மறந்துடுவாங்க. ஆனால் மறவாமல் இந்த பொருத்தனை நிறைவேற்றுகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அது சபையில் இப்படி ஒரு கூட்டமாய் நடத்துகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த கூடுகையினால் இந்த குடும்பங்கள், சபையின் அத்தனை குடும்பங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதை நம்புகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி 1 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் நல்ல கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த வலது கையையும் வாயையும் கொண்டு வந்தவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரையே, நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரையே, நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. 2 கைகளை உயர்த்தி, நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரையே. சொல்லுங்க சொல்லுங்க. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு
இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என்னிடம் தாளந்தும் இல்லை, தகுதியும் இல்லை, தந்தை நீர் போதுமே. என்னிடம் தாளந்தும் இல்லை, தகுதியும் இல்லை, தந்தை நீர் போதுமே. சான்றிதழ்கள் இல்லை, சான்றோர்களும் இல்லை, சகாய நீர் போதுமே. சான்றிதழ்கள் இல்லை, சான்றோர்களும் இல்லை, சகாய நீர் போதுமே. கடைசியா 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசு. இன்னும் ஒரு முறை கூட நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறப்பீராக. எங்கள் உள்ளங்களும் எண்ணங்களும் பண்படுத்தப்படுவதாக. தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே நிறைவாக இருப்பதாக. வசனத்துக்கு விரோதமாக இருக்கிற சகல தடைகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். நிரம்பியிருக்கிற தேவ மகிமை, நிரம்பியிருக்கிற தேவ பிரசன்னம், எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய வல்லமை, வசனத்துக்கு நேராக எங்களை திருப்ப பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய சமூகம் எங்கள் மத்தியிலே நிறைவாயிருந்து எங்களை நடத்துவதாக. நீர் மாத்திரம் ஆளுகை செய்க. நாங்கள் மறையணும், நீர் வெளிப்படணும். நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சத்தமா கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவுதான் சத்தமா? இன்னும் நல்லா சத்தமா சொல்லி பாருங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சரியான நேரத்தில் கூட்டத்தை முடிப்பேன். ஏன்னா பொதுவாகவே நான் சரியான நேரத்தில் கூடகை முடித்து பழக்கம். ஆகையினால நான் பிரசங்கம் முடிகிறது வரைக்கும் யாரும் கண்ணை மூடி ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் கண்ணை திறந்து நீங்கள் ஜெபிக்கலாம், கண்ணை திறந்து பார்க்கலாம். கண்ணை மூடி ஜெபிக்கலான்னு பார்த்தா நாங்கள் விடவும் மாட்டோம். ஆளு சைஸு தான் அப்படியே இருப்போம், ஆனால் விடமாட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைக்கு ஒரு முன்னுரையாக டிலேயை கட் பண்ணிடுங்க. ஒரு முன்னுரையாக ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பேசி துவங்குகிறேன். நம்ம இதோடைய தொடர்ச்சியை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நான் ஒரு வசனத்தை சொன்னால் எல்லாரும் பைபிள் திருப்பணும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை பழைய ஏற்பாட்டிலேருந்தே நம்ம வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் அதனுடைய 24வது அதிகாரம் 35வது வசனம், பக்கம் 27. முதலாவது நம்ம வாசிப்போம். வாசிக்கலாம். நான் தொடங்கி விடுறேன். என் சத்தத்தை விட உங்கள் சத்தம் அதிகமாக இருக்கணும். ஆனால் வாசிப்போம். கர்த்தர் என் எஜமானை எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாம், ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும்
வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டில் 2 வசனங்களை வாசிப்போம். அப்படியே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் 9வது வசனம் இப்படி 3 வசனங்களை வாசிப்போம். பக்கம் 259. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 9வது வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதுனால நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று, நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். என்னை கவனிங்கள், இந்த பைபிளில் ஆண்டவர் பல காரியங்களை எழுதுவதற்கு வெறும் 11 அதிகாரங்களை தான் எடுத்துக்கொண்டார். பாருங்க, பல காரியங்களை. உலகத்துடைய சிருஷ்டிப்பு, மனுக்குலத்தை உண்டாக்கினது, மனுக்குலத்துடைய வீழ்ச்சி, காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தது, ஜலப்பிரளயம் உண்டானது, பூமி முழுவதையும் அழித்து போட்டது, பாபில் கோபுரம் கட்டப்பட்டது, இவைகள் தாறுமாறாக, இவைகள் அத்தனையும் எழுதுவதற்காக ஆண்டவர் பைபிளில் எடுத்துக்கொண்டது வெறும் 11 அதிகாரங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு சந்ததியை பற்றி தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆபிரகாமுடைய வம்சம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஆதியாகமம் 12லிருந்து ஒருவரை ஆண்டவர் வேறு பிரித்து அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கோத்திரங்களுடைய சம்பவங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆபிரகாமை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பரலோக ராஜ்யத்தில் ஒரு பகுதி அல்லது பரதேசி என்கிற இடத்திற்கு இன்னொரு பெயர் ஆபிரகாமுடைய மடி என்ற அர்த்தம். இயேசு சொல்லும்போது சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் வந்து நிறைய பேர் பந்தி இருப்பார்கள், அநேகர் பந்தி இருப்பார்கள். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அப்போ ஆபிரகாம் என்கிற பெயர் பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாடையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு புதிய ஏற்பாட்டுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களுக்கு புதிய ஏற்பாட்டு சபையை அப்படியே கொண்டு பவுல் லிங்க் பண்ணி விடுகிறார். கிறிஸ்துவினால ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தையும் சபையையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிற நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விலக்கி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தோடு நம்மை இணைக்கிறார் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு முதலாவது நாளில் நான் இப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மையானால் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? திரும்ப சொல்லுகிறேன், ஆபிரகாமை ஆண்டவர் பாதுகாத்தது உண்மையானால் தெய்வ சபையை பாதுகாக்க கர்த்தர் உண்மையுடையவராக இருக்கிறார். ஆபிரகாமை மேன்மைப்படுத்தினவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். கை தட்டினா நல்லா கை தட்டணும், இல்லைன்னா கஷ்டமா இருந்துச்சுன்னா வேண்டாம். தட்டினா நல்லா கை தட்டி சொல்லிருங்க பார்க்கலாம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். நீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த மாலை வேளையில என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை பேச்சலியோ பின்னால
அவங்கள ஒரு ஆளுக்கு கையாவது பிடிச்சி சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சரி, இப்போ ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அங்கே அவருடைய வேலைக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார், அவருக்கு ஆண்டவர் வெள்ளியை கொடுத்திருக்கிறார், பொன்னை கொடுத்திருக்கிறார், வேலைக்காரர்களை கொடுத்திருக்கிறார், வேலைக்காரிகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஒரு மனிதனுக்குள்ளே இருந்த நேரம் இருக்கிறது போல 5 அல்லது 6 அர்ப்பணிப்புகளை உங்களோடு கூட நான் பேசி இங்கே கமா போட்டு முடிக்கிறேன். நாளை காலையில் திரும்பவும் செய்திகள் தொடரும். சரிதானா? சரி, இப்போ முதலாவது, இப்போ எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் வாங்க பார்க்கலாம். முதலாவதாக, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற ஒரு 5 அல்லது 6 நேரம் இருக்கிறது போல அர்ப்பணிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் ஆதியாகம புத்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போ. 1, கீழ்ப்படிதல் என்கிற அர்ப்பணிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல் என்கிற அர்ப்பணிப்பு. எல்லாரும் என்ன பாருங்க, என்ன பாருங்க, எழுதுறவங்க எழுதுங்க, அப்புறம் நீங்க உடனே என்ன பார்த்துருங்க. அப்புறம் நமக்கு சிலருக்கு 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க சொன்னா அப்படி 20வது வசனம் வரைக்கும் வாசித்தாதான் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் வரும். வீட்டில் போய் என்ன மீதி உள்ளதை வாசிச்சுக்கிடுங்க, மீதி உள்ளதை நானே சொல்லிக்கிறேன். என்ன பாருங்க, 1வது கீழ்ப்படிதல் என்கிற அர்ப்பணிப்பு. ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்போ 75வது வயசுல அழைக்கிறார். எங்கே அழைக்கிறார் என்றால், வேறு தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறவங்க. நல்ல கவனிங்க, அன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்கலாம், எத்தனையோ லட்சம் கணக்கில் மக்கள் இருக்கலாம். ஆனால் ஏன் மற்ற யாரையும் அழைக்காமல் இந்த ஆபிரகாமை அழைத்ததுக்கு காரணம் என்னென்றால் கிருபை என்ற அர்த்தம். அந்த அழைப்புக்கு பேர் என்னன்னு சொல்லணும்னா கிருபை என்ற அர்த்தம். அப்படியே நம்மில் போட்டு பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. நான் என்னுடைய அறிவு சரியானால் நான் 2015வது வருஷத்தில் இங்கே வந்தேன். இதுக்கு முன்னால் அப்போ அங்கே ஒரு பிராண்டி கடை இருந்துச்சு. பயங்கர கூட்டம் அலைய மோதிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே இருக்கிறத விட வெளியே தான் நிறைய மக்கள் நிற்பாங்க. சரிதானா? அங்கே தான் அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. இது பக்கத்தில் தானே இருந்துச்சு பிராண்டி கடை. ஆமாம், பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்ட மக்கள் வெளியே இருந்தார்கள். அவர்களை அழைக்காமல் நம்மை ஆண்டவர் உள்ளே கொண்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம மேலே கிருபையை வைத்திருக்கிறார். அப்போ அந்த அர்ப்பணிப்பு என்பது, ஒரு மனுஷன் மேலே கிருபை என்கிற அழைப்பு வர்றதான நேரத்தில் நம்ம அந்த அழைப்புக்கு ஆமேன் ஆண்டவரே என்று சொல்லி கீழ்ப்படுகிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமே. ஆனால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம பல நேரத்தில் கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போம். ஆண்டவரே ஆபிரகாமைக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு தாரும் என்று கேட்போம். என்னைக்காவது ஆபிரகாமை போல நானும் கீழ்ப்படியும் ஆண்டவரேன்னு கேட்டோமா? அது கேட்க மாட்டோம். அது எனக்கு வேண்டாண்டவரே, ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதல் எனக்கு தேவையில்லை, ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அப்படி ஒன்று வாய்ப்பில்லை. ஆண்டவரே, நீர் என்ன எனக்கு சொல்லுவீரோ, சில இடத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வரலாம், சில நபர்களை விட்டு என்னை வெளியே கொண்டு வரலாம், சில பாரம்பரியத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வரலாம், சில ஆராதனை முறைமை விட்டு என்னை வெளியே கொண்டு வரலாம், சில இடத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வரலாம். நீர் என்னை எங்கே வெளியே கொண்டு வருவதற்கு என்னை அழைக்கிறீரோ அதற்கு நான் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தம் என்று சொன்னால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தம். என் அன்புக்குரிய சபையில் நம்ம கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு பிரசங்கம் ஆகி போச்சு. கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தை அது ஒரு சாதாரணமாக மாறிவிட்டது. ஆனால் கீழ்ப்படிதல் தான் எல்லா ஆசீர்வாதத்துடைய முதல் படி. எல்லா ஆசீர்வாதத்துடைய முதல் படி. எங்கேயாவது ஒரு இடத்தை நம்ம நினைக்கிறோம், இதுக்கெல்லாமா நான் கேட்கணும்,
தகப்பனை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னா நம்ம எப்படி வந்துரும்? அந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம் இருக்கு பாருங்க. அந்த உள்ளம்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுடைய முதலாவது ஸ்டெப்பாக ஆண்டவர் மாற்றுவாராக. சில உறவுகளை விட்டு கர்த்தர் நம்மை பிரிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், சில இடங்களை விட்டு நம்மை வெளியே கொண்டு வரலாம். அது எதுவானாலும் இந்த மாலை வேளையிலே நீங்கள் அர்ப்பணிப்பதற்கு இடம் கொடுப்பீர்களே, ஆனால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே நீர் என்னை வெளியே கொண்டு வர வேண்டுமே, ஆனால் நான் அதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க உங்கள் வலது கையை வேர்த்திடுங்க பார்க்கலாம். கையை வேர்த்தினவங்க நல்ல கையை வேர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே முதல்ல அந்த கீழ்ப்படிதல் என்கிறது ஒரு அர்ப்பணிப்பு. அதுக்கு என்னை அப்படியே சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே என்னை அப்படியே சமர்ப்பிக்கிறேன். நம்ம ஏன் தெரியுமா, பல நேரத்தில் எனக்கு கீழ்ப்படிய முடியாததற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அழைப்பினுடைய மகிமையை என்னைக்கு ஒரு மனுஷன் உணரலையோ அவங்களால கீழ்ப்படிய முடியாது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தது நான் நல்லவன் என்பதனால் அல்ல. ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாம் நல்லவரா. யோசுவா 24:2 இருக்கிறது, வேற தெய்வத்தை ஆராதித்து கொண்டு வந்தவன், வேற தெய்வத்தை ஆராதித்து கொண்டவன். என்னை தெரிந்த நல்லவன் என்பதனால் கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, கர்த்தர் அழைத்ததினால நம்ம நல்லவராக மாற்றப்பட்டோம். திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம், அவங்கெல்லாம் கெட்டவங்க, நான் ரொம்ப நல்லவங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. நல்லவன் என்பதனால் ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை, அவர் நம்மை அழைத்ததினால நல்லவனாக மாறினோம். ஆபிரகாமுக்கு அந்த உணர்வு வந்துச்சு. என்ன வந்துச்சு? எத்தனையோ பேர் இருக்கிறதான நேரத்தில் சர்வ வல்லமை உள்ள எல்சடா என்கிற நாமம் உள்ளவர் என்னை அழைத்ததுனால அவருக்கு நான் என்னை அப்படி அர்ப்பணித்து விடுகிறேன். அப்படி கிருபையை மட்டும் உணர்ந்துருங்க. ஆண்டவரே என்னை நீங்கள் பல இடத்துல என்னை அழைக்கிறீங்க ஆண்டவரே, பல இடத்துல என்னை எச்சரிக்கிறீங்க ஆண்டவரே, பல இடத்துல என்னை வெளியே இழுக்கிறீர் ஆண்டவரே, அதுக்கு எல்லாவற்றுக்கும் நான் அர்ப்பணித்து விடுகிறேன் ஐயா. அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துடைய துவக்கம். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்துடைய துவக்கமே அதுவாக மாற்றி தருவார். இரண்டாவது அர்ப்பணிப்பு, என்னை மாற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒன்று கீழ்ப்படிதல் என்கிற அர்ப்பணிப்பு, 2 என்னை மாற்றும் என்கிற அர்ப்பணிப்பு. பார், அடுத்த அப்படியே பைபிளை திருப்புங்க பார்க்கலாம். பைபிளை அப்படியே திருப்பினீங்கன்னு சொன்னால், அதே ஆதியாகம புத்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 17. நீங்கள் எடுத்தவங்க என் கூட சேர்ந்து வாசிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஒரு ஆள் வாசிக்கிறது எனக்கு இஷ்டப்படாது. பார்த்துடுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறாங்க. நான் அப்படியே பழகி போச்சு. எங்கள் சர்ச்சையை நான் அப்படியே பழக்கி விட்டேன். எல்லாரும் வாசித்தா, ஒரு வசனத்தை எல்லாரும் வாசித்தா அதிலே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஓகே, கோபப்படாதீங்க, சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனம், இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் என்னப்படும். இப்போ நம்மவா இருந்தால் என்ன சொல்லும், ஆண்டவரே சும்மா இருங்க ஆண்டவரே, எங்கள் அப்பா வீடை மாற்றினீங்க, இடத்தை மாற்றினீங்க, குடும்பத்தை மாற்றினீங்க, பேராவது இருக்குமேன்னு நான் பார்த்தா இப்போ பேரையை மாற்றிட்டீங்க. ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த தேவ மனுஷன் ஒரு ஆளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து விட்டு வந்த பிறகு என்ன தெரியுமா சொல்ல வைப்பார்? ஆண்டவரே, இன்று முதல் நான் உமக்கு சொந்தம், என்னை பயன்படுத்த உமக்கு அதிகாரம் உண்டு, என்னை பயன்படுத்தாமல் ஒதுக்கி வைக்கவும் உமக்கு அதிகாரம் உண்டு, என்னை உயர்த்துவதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு, அப்படியே என்னை தாழ்த்துவதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு, என்னை அனுப்புவதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு, என்னை அடங்கி இருக்க பண்ணுவதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்று, நீர் என்னை அனுப்பினாலும் அடக்கி வைத்தாலும் கரத்தில் இருப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னில் என்ன மாற்றினால் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்ற முடியுமோ அதை ஆண்டவர் மாற்றிதான் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை படிப்படியாக ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலங்க. பாஸ்டர்ஸ் தான் சத்தமாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். படிப்படியாக. இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். படிப்படியாக. இப்போ பாருங்க, இந்த தலைமுறைக்கு படிப்படியான ஆசீர்வாதம் இஷ்டப்படாது, பிடிக்குமாக்கும். நீங்கள் திருவாண்டரத்துக்கு போங்க, அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. 10 மாடி இருக்கு. 10 மாடியில் ஸ்டெப்பும் இருக்கு, பக்கத்தில் லிஃப்ட்டும் இருக்கு. நீங்கள் எதில் போவீங்க? படியில் ஏறி போவீங்களா, லிஃப்டில் ஏறி போவீங்களா? படியில் ஏறிடுவோமாக்கும். நாங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் பொறுமை இல்லை. சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி. நமக்கு பலன் இருந்தாலும் ஏறி போகிற பொறுமையாக்கம் இல்லை. முதல்ல பார்த்தா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நம்ம 1வது 2வது 3வது ஃப்ளோரை பார்க்காம நமக்கு லக்கு டைரக்டாக 10வது படியை பார்க்கணும். ஆனால் நம்முடைய தெய்வமோ 1 2 என்று தான் நடத்துவார். அவர் நேர்த்தியாக செய்வார், அவசரமாக எதையும் செய்ய மாட்டார். திரும்ப சொல்லுகிறேன், அவர் நேர்த்தியாக தான் செய்வார், அவசரமாக எதையுமே செய்ய மாட்டார். ஆண்டவருடைய பிளான் என்னன்னு சொன்னா, இவரை சரியாக பண்படுத்தி, இவரை சரியாக புடமிட்டு, இவரை சரியாக உடைத்து, இவரை சரியாக உருவாக்கி 100வது வயசுல ஒரு பிள்ளையை கொடுக்கணும். நான் இவருக்கு 100வது வயசுல பிள்ளையை கொடுக்கிறது இவருக்கு மட்டுமல்ல, 4000 வருஷத்துக்கு பிறகு வர்றவங்களும் இவன் விசுவாசத்தை கண்டுபிடிப்பாங்க. ஆகையினால இவர் ஒரு சாட்சியா மாற்றணும். 25 வருஷமா ஒவ்வொரு படியா ஸ்டெப் 1 2 3 4 5 நடத்தி. ஆனா இந்த காலத்து ஆசீர்வாதம் இன்னைக்கு வந்தா நாளைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஒரு அம்மாட்ட கேட்டேன், எங்க சர்ச்சில் தான் வந்தாங்க. ஏம்மா என்ன 2 வாரமா ஆளை காணல? அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பொருத்தனையோட 4 வாரம் வந்தேன், வந்த காரியம் நடக்கல, ஆகையினால இப்போ ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இனி வரமாட்டேன் என்று சொல்லி. நான் மனசில் நினைச்சேன், தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஆளுவ வராமல் இருக்கிற நல்லது. இதுவரை லைவில் எங்கேயோ போதோ போகாம. உங்களுக்கு புரியுதா? நம்ம என்ன, ஆண்டவருக்கே இப்போ டிமாண்டு. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலத்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்காரங்க சொல்றது, நீர் என்ன ஆசீர்வதி, நான் வெளியே வாரேன். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். என்னப்பா சார் ஏன் கதையை நீர் அப்படி சொல்றீருன்னு? என் அன்புக்குரியவர்களே, இந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்திடத்துல ஒரு நாளும் டிமாண்ட் பண்ணாதீங்க. அவர் என்ன செஞ்சாலும் எனக்கு நன்மைக்காக தான் செய்வார். என்னை மாற்றுவதற்கு அர்ப்பணிப்பு. இப்போ எப்போ வந்த உடனே இல்லை, வெளியே வந்த அன்னைக்கே, வெளியே வந்துட்டே இல்லையா, இன்று முதல் உன்னுடைய பெயரை மாற்றுகிறேன் சொன்னார். கொஞ்ச நாள் பார்த்தார், நடந்து வந்த விதங்கள் எல்லாம் பார்த்தார், பிரிக்க வேண்டிய இடத்துலேருந்து பிரித்தார், மாற்ற வேண்டியவர்களை மாற்றினார், கொடுக்க வேண்டிய தரிசனத்தை கொடுத்தார். பரவாயில்ல, இவன் பலிவேடத்தை கட்டுறான், எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தார். எல்லாத்தையும் பார்த்தாரா, அடுத்ததாக மாற்றி விட்டார். என்னில் உண்டாகிற மாற்றம் சில நேரம் ஒரே நாளில் உண்டாகாது, சில நாள் கொஞ்சம் தாமதமானாலும் நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அவர் விரும்புகிற மாற்றம் என்னில் வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க 2 கையை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கைகளை உயர்த்தி அப்படியே கண்களை மூடிருங்க பார்க்கலாம். 2 கைகளை முடிஞ்சால் அப்படி உயர்த்திடுங்கண்ணா. ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு பாருங்க. அவர் அப்பாட்ட சொல்லுங்க, நான் மாறுவதற்கு என்னை அப்படியே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாறுவதற்கு, நான் பல நேரத்தில் எனக்கு தாரும் என்றே கேட்டேன். நான் இன்றைக்கு என்னை மாற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறேன். எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் ஐயா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் ஐயா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனை
உந்தனின் மாறான்பை மறவேனையா. சொல்லுங்க பார்க்கலாம். நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் ஒரு. சொல்லுங்க சொல்லுங்க. துதி உமக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மை ஒருவருக்கே. புகழும் மேன்மை. என்ன கவனிங்க. சில நேரம் நம்ம பார்க்கறது என்னன்னா, அவர் மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். லோத்து மாறின உடனே நான் நல்லாயிருவான்னு நினைச்சோம். ஆனா தெய்வம் பார்க்கிறார், லோத்தையும் மாற்றணும், ஒன்னையும் மாற்றணும். நமக்கு இந்த கிறிஸ்தவத்துக்குடைய பெரிய இன்னைக்கு மிஸ்டேக் என்னன்னா, நாம நீதியா நின்றுவோம். அவர் மாறினா, அவர் போனா, அவர் சரியானா, இவர் சரியானா, இவர் சரியானா, அவங்க சரியானா, பக்கத்தில் இருக்கிறவன் சரியானா, பாஸ்டர் சரியானா, நான் சரியா. இன்னும் இல்லை. ஆண்டவர் இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 1 2 3 4 அப்படி நடத்து. இப்ப 5வது வகுப்புல வந்துதான் இவருக்கு இந்த மாற்றத்தை கொடுக்கணும். அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றாரு பாருங்க. இப்ப பாருங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு 6வது வகுப்பு படிக்கும்போது அந்த யூனிஃபார்ம் பொம்பளை பிள்ளைகளுக்கு மாத்துறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் ஆகட்டும். ஏன் அது வரைக்கும் தெரியாதா? தெரியும். வெயிட் பண்ண வச்சு இந்த இடத்துல வரட்டும், அதுக்கு சேஞ்ச் பண்ணும். நான் வளர வளர கர்த்தர் என்னை மாற்றுகிறவராக இருக்கிறார். உண்மையான கிறிஸ்தவம் என்பது என்றைக்கு இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இனி நான் எனக்கல்ல, அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம். இப்போ இங்கே ஒரு கீபோர்டு இருக்கு, இது எங்கள் சர்ச்சில் உள்ள கீபோர்டு. இங்கே ஒரு மைக் இருக்கு, இது நான் உபயோகப்படுத்துகிற மைக். இது கடையில் இருந்துச்சு, இதெல்லாம் கடையில் இருந்துச்சு. காசு கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இதை நான் பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் காசு கொடுத்து வாங்கினதுனால இனி இதை கடைக்காரர் வந்து கேட்டால் கூட நான் கொடுக்க முடியாது. காசு கொடுத்து வாங்கினதுனால என் விருப்பத்துக்கு தான் நான் அதை யூஸ் பண்ணேன். நான் யோசிக்கிறேன், இதே மைக்க இன்னொரு சினிமா பாட்டு பாடுறவர் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாருன்னா இந்த மைக்கு மொத்தம் சினிமாவுக்காக யூஸ் ஆகிருக்கும். இதை நான் விலை கொடுத்து வாங்கினதுனால இது ஃபுல்லாக பிரசங்கத்துக்கும் பாட்டுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் இப்படி நம்பித்தான் ஆகணும். உங்களையும் என்னையும் சிலுவையில் இயேசு சொந்த இரத்தத்தை சிந்தி வாங்கினதுனால இனி நான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. விலை கொடுத்தவருக்கு தான் நான் சொந்தம். அதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறவங்க? எனக்கு விலை கொடுத்தவருக்கு நான் சொந்தம். இனி இது விரும்புகிறபடி அது யூஸ் ஆக முடியாது. விலை கொடுத்தவர் எப்படி இது பயன்பட வேண்டும் என விரும்புகிறதோ அப்படிதான் பயன்பட முடியும். இப்பொழுது எத்தனை பேர் அப்படி அர்ப்பணிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து குற்றமில்லாத விலையேறப்பட்ட இரத்தத்தினால என்னை வாங்கி இருக்கிறார். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்னை விலை கொடுத்து அவரே வாங்கி இருக்கிறார். இனி நான் எனக்கு சொந்தம் அல்ல, இனி நான் அவருக்கே சொந்தம். என்னை மாற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. சொல்லுங்க, என்னை உடைப்பதற்கு அதிகாரம் உண்டு, என்னை நொறுக்குவதற்கு அதிகாரம் உண்டு, என்னை வணைவதற்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல ஒரு கையை தட்டி வர அல்லேலூயான்னு சொல்லிருக்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லிருக்க, இனி நான் எனக்கல்ல, அவருக்கே சொந்தம், அவருக்கே சொந்தம். நான் என்னுடைய ஊழியத்துடைய ஆரம்பத்தில் இப்படி ஜெபம் பண்ண பார்த்துக்கிடுங்க. எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணேன்? ஆண்டவரே, நான் விரும்புகிறது ஒன்று எனக்கு தரக்கூடாது,
இப்பமா அப்படியே பழகி போச்சு. நான் விரும்புறது ஒன்று நீர் எனக்கு தரக்கூடாது, நீர் விரும்புகிறதை மட்டும் நீர் எனக்கு தருவீராக. எங்களுக்கு அன்னைக்கு கற்றுக் கொடுத்தவங்க அப்படி கற்றுக் கொடுத்தாங்க, எங்களுக்கு அதில் ரொம்ப ஒரு ருசியாக இருந்துச்சு. இன்றைக்கு நாங்கள் என்ன தெரியுமா சொல்கிறேன், நான் விரும்புறது ஒன்றும் எனக்கு தந்துடாதீங்க. யாராவது இருக்கிறீங்களா அப்படி ஜெபிக்கணும்னு, அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டம்தான். வேண்டாம் ஆண்டவரே, இப்போ நானும் பார்க்குறேனே, நான் விரும்புகிறது ஒன்றும் என் வாழ்க்கையில் நடக்கவே செய்யாது. நான் இன்னைக்கு எதெல்லாம் பிளான் பண்ணுறது ஒன்றும் நடக்காது. நான் இப்படியாக யோசிக்கிறேன், நான் விரும்புறதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால், நடந்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் இப்படி பயன்படுத்துகிற ஒரு இடத்துல நான் இருந்திருக்கவே மாட்டேன். வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் கிருபையினால அவருடைய விருப்பத்தின்படி நடத்துகிறார். என்னுடைய ரோல் என்னன்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல, சீரோன்னு தான் தெரியுது. நமக்கு பட்டமும் கிடையாது, பதவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லைங்க, ஆள் சைஸ்லேயும் கிடையாது. இப்போ நடத்துறது அவரே நடத்துகிறார், அவரே தாங்குகிறார், அவரே பயன்படுத்துகிறார், அவரே தருகிறார். என் கர்த்தர் என்னை மாற்றுவதற்கு அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்பு என்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். 2 கையை உயர்த்திடுங்க பார்க்கலாம், 2 கைகளை உயர்த்திடுங்க பார்க்கலாம். கை கொண்டு வந்தவங்கெல்லாம் உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணை மூடண்டான கண்ணை திறந்து 2 அந்த தலையை ஒன்று உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னில் என்ன மாற வேண்டுமோ அதற்கு என்னை 100% ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவர் அதை அப்படியே கேட்பார் பாருங்க. நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்ல, என்னை 100% மாற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே அப்படி அர்ப்பணிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், முடிவில் என்னை வாக்குத்தத்தத்துக்கு நேராக நடத்துவீர், என்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவீர், என்னை மேன்மைக்கு நேராக நடத்துவீர், என்னை செழிப்புக்கு நேராக நடத்துவீர். இப்போ அவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்திடுங்க பார்க்கல. நல்ல 2 கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது அர்ப்பணிப்பு, உறவாடுகிற அர்ப்பணிப்பு. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ எத்தனை சொல்லியிருக்கிற நம்பர் 1 சொல்லுங்க, 1 சத்தமாக சொல்லுங்க. 2 என்னை மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். 3வது உறவாடுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இப்போ என்ன பாருங்க, 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சார். இப்போ 18வது அதிகாரம் ஆச்சு, ஒரு 6 அதிகாரம் ஆச்சு. இப்போ 6 அதிகாரத்தில் ஆண்டவர் பார்க்கிறார், ஒன்றா பார்க்கிறார். இவருடைய நடக்கையை பார்க்கிறார், இவருக்கு பஞ்சத்தை பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்த்து இப்போ ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றவரை பார்த்துட்டார் ஆண்டவர். நம்ம வாசிப்போம், அந்த 17வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் 18வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. போதும். இப்ப ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்க. ஆண்டவரை நீங்க ஒன்று பாருங்க, எல்லாம் வல்ல சர்வ வல்லமையுடைய ஆண்டவர், எல்சடா என்கிற நாமம் உள்ளவர், வானம் பூமி காண்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். இப்போ அவருடைய அந்த ஹார்ட்டை பாருங்க. எனக்கு இவங்கிட்ட ஒன்றும் மறைக்க தெரியலப்பா, அந்த அளவுக்கு அவரை நம்பிட்டார். கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனால் எல்லாரையும் நம்ப மாட்டார். கேட்டீங்களா? திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், கர்த்தர் எல்லாரையும் நம்ப மாட்டார். ஆபிரகாம் நம்பிட்டார். என்ன நம்பிட்டார்? இவங்கிட்ட சொல்லலாங்க, நான் செய்ய போறதை இவர்கிட்ட சொல்லலாம், என் இருதய இவருக்கு வெளிப்படுத்தலாம், என் உள்ளத்தை இந்த ஆளுக்கிட்ட வெளிப்படுத்தலாம். அந்த அளவுக்கு உறவாடுகிற அளவுக்கு அந்த மனுஷன் அந்த 6 அதிகாரத்துக்குள்ள அந்த அளவுக்கு அர்ப்பணிச்சிட்டார். இன்னைக்கு பல நேரத்தில் நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்க கர்த்தர் என்னோடு பேசவே விரும்புகிறார்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு பேசவே விரும்புகிறார், கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆனால் நம்ம என்ன தெரியுமா நம்புறது? எல்லாரும் என்ன பார்த்துக்கிடுங்க, ஒன் வே ஆக்கும். நேர ஜெபம் பண்ணுறதுக்கு போவோம். ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்த உடனே, அன்புள்ள இயேசுவே, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் மனைவி, என் புருஷன், என் ஆடு, என் மாடு, என் கோழி, என் 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 எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு கடைசியா இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் சொல்ற உடனே, சொல்லி முடிச்ச உடனே ஒரு 100 மீட்டருக்கு அப்புறம் தான் ஆளு பறந்துடும். ஆண்டவர் எப்ப நில்லு நில்லு, நீ சொன்ன நானும் சொல்றதை கேட்டுட்டு போ, அதுக்கு நேரம். ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். அவருக்கு ஏறக்குறைய 80 வயசாச்சு. அவருக்கு கீழே இன்னைக்கு எப்படியும் ஒரு 2500 பாஸ்டர்ஸ் உண்டு வட இந்தியாவில். அவர் இந்த காரியத்தை சொல்லும் போது அவருக்கு கீழே 2300 பாஸ்டர்ஸ் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு. அப்போ கொஞ்சம் வாலிப பசங்க அவர்கிட்ட வந்து பேட்டிக்காங்க கேட்குறாங்க. அப்போ நானும் உண்டு கிட்ட பேசி இருக்கும்போது கேட்குறாங்க, அங்கிள் நீங்கள் டெய்லி எவ்வளோ நேரம் ஜெபிப்பீங்கன்னு கேட்குறாங்க அந்த பசங்க. அவர் சொல்கிறாரு, என்னன்னு சொல்லு. ரெண்டாவது கேள்வி, அவர் எவ்வளோ நேரம் ஜெபிக்கன்னு அவர் சொல்லலை, எதுக்காக அதிகமாக ஜெபிப்பீங்க. இது சொன்ன உடனே சொன்னார், நான் டெய்லி எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் என்பதை நான் சொல்லலை, விட்டுடுறேன். என்னுடைய ஜெபம் எத்தனை % இருக்கும் என்று சொல்லுகிறேன். என்னுடைய ஜெபத்தில் எத்தனை 2300 பாஸ்டர்ஸ் கீழே உண்டு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு 1000க்கு பக்கத்தில் சர்ச்சே உண்டு, 110 ஸ்கூல் அப்போ வச்சிருந்தாரு. இவ்வளவு தேவைகளுடைய மனுஷன் சொல்றாரு, என்னுடைய ஜெபத்தில் 80% நான் அவரோடு கூட உறவாடுவேன், அவரை ஆராதனை பண்ணி கொண்டே இருப்பேன். 80%. 10% என்னுடைய தேவைகளை, என்னுடைய விண்ணப்பங்களை நான் அவரிடத்தில் சொல்லுவேன். கடைசி 10 நிமிடங்கள் அவர் என்னிடத்தில் என்ன பேசுகிறார் என்று நான் எழுதுவேன் என்று கேட்டு நான் எழுதிடுவேன். நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் உறவை விட்டு விடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதை ஒரு மதமாக மாற்றிட்டோம். நான் கண்டதில் அது மதமும் இல்லை, அது மார்க்கமும் இல்லை, கிறிஸ்துவோடு உறவாடுகிற ஒரு உறவு. அதை இயேசு கிறிஸ்துவினால் அப்பா நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் சபையோடு கூட உறவாட விரும்புகிறார். சபை இல்லாமல் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. 7 பொன் குத்த விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சபையோடு உலாவி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமோடு சொன்னவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு, நான் சபைக்கு மறைப்பேனோ, சத்தியத்தை மறைப்பேனோ, தெய்வத்துடைய திட்டத்தை மறைப்பேனோ. கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நம்மோடு கூட அசைவாட விரும்புகிறார். எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? அவர் உறவாடுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வலது கையை உயர்த்திருங்க பார்க்கலாம், கையை நல்லா உயர்த்திருங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த உறவுக்குள்ளே நான் வருகிறேன் ஐயா. நல்ல வாயை திறந்தனுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை அப்படி பேசுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. கையை நல்லா உயர்த்தணும். நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்ல. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவாரே ஆனால் அவர் தேவரோடு கூட உறவாட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். உறவிலே ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையில எங்கேயாவது பிரிவு வந்திருக்குமே ஆனால் அது இந்த முதலாவது ராத்திரி வேளையில சீர்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் உரிய அந்த ஐக்கியத்தில் பிரிவு வந்திருக்குமே ஆனால் இந்த ராத்திரி வேளையில அது புதுப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. நீங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. இன்னும் ஒரு முறை கூட, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத
நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் வேறு யாருக்காக வாழுவேன். உம்மை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் வேறு யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை வெற்றி காமிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறது புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை வெறுத்தனவங்க நல்ல ஒரு அல்லேலியா சொல்லிருங்க பார்க்கலாம். எனக்கு ஒருவேளை எனக்கு சந்தேகமாக இருக்கு சிலருடைய முகத்தை பார்த்தா, என்னப்பா நான் தமிழ் தானா பேசுறேன், நல்ல உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் பேசுறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுறவங்க நல்ல இடி முழக்கம் போல சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு வாங்க, நாளைக்கு வச்சுக்கிறேன் ஆபரேஷன். ஸ்தோத்திரம். நாங்க இந்த மாதிரி அப்படியே முகத்தை தூக்கி கொண்டிருக்கிறவர்களை நல்ல பாடல் பாடி நடனமாட வைப்போம். உள்ளது. ஆமா, எங்களுக்கு என்னன்னா இங்க தேவ சமூகத்திலே சந்தோஷமா அனுபவிக்க முடியலன்னா நம்ம வேற எங்கேயுமே சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. என் ஜெப வீட்டிலே என் ஜனத்தை மகிழ பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இங்க வந்து ஒரு ஆள் வெறுமையா போயிடக்கூடாது, இங்க வந்து ஒரு ஆள் ட்ரையா போயிடக்கூடாது. இங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை தான் போனோன்னு சொல்லுகிறவங்க கை தட்டி வர அல்லேலூயான்னு சொல்லிருக்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா பாருங்க, நம்முடைய உறவு எப்படிப்பட்டதுன்னு சொல். ஆண்டவரோடு கூட உள்ள உறவு. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் தெய்வத்தோடு இருந்த உறவை விட புதிய ஏற்பாட்டு சபை தெய்வத்தோடு கூட உள்ள உறவு தான் விலையேற பெற்றது. ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதன் ஆண்டவர் சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பிள்ளைகள் என்று சொல்றார். பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு பின்னால வந்த எல்லாரும் எப்படி தெரியுமா ஜெபிச்சாங்க? மோசையும் எலியாவும் சாலோமோனும் ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, அவங்கெல்லாம் அப்படி ஜெபிச்சாங்க. புதிய ஏற்பாட்டுல ஒருத்தர் கூட அப்படி ஜெபிக்கல. புதிய ஏற்பாட்டுல இயேசு நம்மகிட்ட எப்படி தெரியுமா ஜெபிக்க சொன்னார்? பரமண்டலத்தில் இருக்கிற சிஸ்டத்தை முதல்ல மாத்திட்டார். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது முதல்ல உறவுக்குள்ள வந்துருங்க ஐயா. பரமண்டலத்தில் இருக்கிற என் அப்பா, அப்பாவுக்குள்ள வந்துருங்க. ஆகையினால் தான் எங்கள் பிதா 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 பிதா. பவுலை கேட்டு பார்த்தா அந்த பிதாவுக்கு முன்பாக முழங்கால் படி கிடக்கிறேன்னு சொல்றார். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஆபிரகாமுக்கு பேரை சொல்லி வந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினால நமக்கு கிடைச்ச உறவு இருக்கு பாருங்க. அந்த உறவுல சபை என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறதோ அது ஆசீர்வாதத்துடைய துவக்கமாக மாறும். துவக்கமாக மாறும். அந்த உறவை மட்டும் பிடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டுமே. என்றைக்கு இந்த உறவு எனக்கு நஷ்டப்பட்டு போகிறது அன்னைக்கு நம்ம கதறிடணுங்க. ஒரு மான் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என்றைக்கு எனக்கு இந்த உறவை உணர முடியவில்லையோ, அந்த உறவை விட்டு விலகி இருக்கிறேன் என்று எனக்கு என்றைக்கு தோன்றுகிறதோ அன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை கதறும். அன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை அழும், புலம்பும், கண்ணீர் வடிக்கும். ஐயோ என்னை கைவிட்டு தீரும் ஆண்டவரே. எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நான்காவதாக சொன்னார், ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு. ஏன் எப்போ தெரியுமா கதறினார்? 33.5 வயசாச்சு. 33.5 வயசுல இதுவரைக்கும் பிதாவு தன்னை விட்டு பிரிஞ்சதை உணரவே இல்லை.
ஃபர்ஸ்ட் சிலுவையில உணர்றாரு. ஆண்டவருடைய உள்ள என்ன தெரியுமா, நான் சிலுவையில வேணும்னாலும் நிற்பேன், உம்முடைய முகம் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் இல்லாம நிற்க மாட்டேன். இது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் சிலுவையில வேதனைனாலும் அனுபவிப்பேன், அதுலேயும் உங்க சமூகம் இருந்துச்சுன்னா அது கூட மதுரமாக மாறிடுங்க, அதை கூட வெற்றிகரமா ஓடி முடிச்சிருவாங்க. அந்த உறவுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். அது தான் கிறிஸ்து. ஆபிரகாம்கிட்ட கண்டது என்னன்னா, ஒரு 6 அதிகாரத்துக்குள்ளாக இவங்கிட்ட தொடர்பு கொள்ளலாம், இவன் அந்த உறவில் இருக்கிறான், அதை ஆண்டவர் பிடிச்சிட்டார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இந்த கூட்டத்துக்கு பிறகு அந்த உறவிலே நான் வளர கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உறவுக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு வந்து விடுவாராக. அந்த தேவ பிரசன்னம் தான் அந்த உறவு. தேவ பிரசன்னம் அதிகமாய் ஆண்டவரத்தில் கதற வேண்டியது, அழ வேண்டியது. உமக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றுமே வந்துடக்கூடாதப்பா. நான் உம்மோடு சாகும்போது உங்க பாதத்திலே விழுந்துடணும், வாழும்போது உங்க பாதத்திலே அமர்ந்துடணும். உங்க பாதத்தை அமர்ந்திருந்து ஓயாமல் மூத்தம் செய்யணும். அந்த உறவுல இருப்பதற்கு அர்ப்பணிங்கள். இந்த உறவிலிருந்து என்னை பிரிக்கிறது எது என்று பாருங்கள், அதை தூக்கி குப்பை தொட்டியில தூக்கி போட்டுருங்க. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் நமக்கு சண்டே கிறிஸ்டியன். இன்னும் சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவர் நம்மளோட பேசுவார்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை 3வது பாட்டு பாடும்போது தான் ஆண்டவர் உள்ளேயே வருவார். 1வது பாட்டு பாடும்போது நெய்யூர் திங்கள் சந்தை பஸ் ஸ்டாண்டில் வருவார். 2வது பாட்டு பாடும்போது அங்கேருந்து மினி பஸ்ஸில் அங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்குவார். 3வது பாட்டில் அங்கே எழுப்பி விட்டு அங்கே டெம்போவை கூட்டி பாடினாதான் ஆவியானவர் உள்ளே வருவார். அப்புறம் ஆசீர்வாத ஜெபம் போடுகிறதான நேரத்தில் நான் நம்ம வீட்டு போய் அவருக்கு வீட்டு போவார். அப்படின்னாக்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உண்மையான தேவ பிள்ளையுடைய உறவு நான் இங்கே அனுபவிக்கிற அதே உறவை, அதே பிரசன்னத்தை என்னுடைய அறையிலே நான் அனுபவிப்பேன். அவர் என்னை விட்டு பிரிவதற்கு விரும்பவே இல்லை, அவர் என்னோடு இருக்கவே விரும்புகிறார். அந்த ஆவியானவருக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க ஒரு 60 வினாடிகள் கரங்களை தட்டி ஆவியானவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்ல, நீங்களும் கர்த்தர் மட்டும் நல்ல கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிடம் பின்னால இருக்கிறவங்க ஒருவர் கூட மௌனமா இருக்கக்கூடாது. குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபல சந்தல ரதனா ரிபாபாகதனா ஷகதரதரபா ரிபாபாகதனா சந்தரதனபா. எங்களை அந்த உறவிலே வாழுவதற்கு அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உறவுதான் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துடைய துவக்கம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரும் நிப்பாட்ட கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்துடுங்க ஐயா, வாய்களை திறந்து ஆவியானவரே கூப்பிடுங்க. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. ஒரு அடியை நல்ல கையை தட்டி பாட போகிறோம். பைபிள் எல்லாம் அப்படியே கீழே வச்சுக்குவாங்க பார்க்கலாம். கீழே வச்சுக்கோங்க. ஒரு அடியை நல்லா பாட போகிறோம். ஹல்லேலூயா. நான் வந்தேன், ஏதோ பிரசங்கம் பண்ணினேன், ஏதோ போனேன், அதுக்காக நான் வரல. கர்த்தருடைய சபையிலே கர்த்தர் உலாவவே விரும்புகிறார். கர்த்தர் அசைவாடவே விரும்புகிறார். கர்த்தர் உறவாடவே விரும்புகிறார். கர்த்தர் கிரியை செய்யவே விரும்புகிறார். சபை தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வருவதாக, மகிமைக்குள்ளாக வருவதாக, கிறிஸ்துவின் பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினால சபையிலே ஊற்றப்படுவதாக, கிறிஸ்துவின் வல்லமை சபையிலே வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து
ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஓயாமல் முத்தம் செய்கிறே, உம்மை ஓயாமல் முத்தம் செய். நல்ல கையை தட்டி உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். எல்லாரும் கைகளை தட்டி உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஏசையா ஓயாமல் முத்தம் செய்கிறே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா. ஏசையா நல்ல பங்கு நீதானையா. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன். அல்லேலூயா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். நல்ல கையை தட்டி முழு பலத்தோடு என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு. நல்ல கையை தட்டி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பகல. நல்ல வாயத்திறன் இயேசுவே. ஏசையா ஏசையா ஏசையா. அப்படியே வலது கையை உயர்த்திடுங்க பார்க்கலாம், வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாருமே சுவே என்ன பாருமே சுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவே, பாருமே சுவே என்ன பாருமே சுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் ஏசப்பா. நாங்க ஒருவேளை ஆண்டோட வருகை தாமதிச்சோன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை முடிச்சு நாங்க போயிடுவோம். நீங்க ஒரு நாள் ஆண்டவரை விட்டுட்டு போயிடவே கூடாது. அந்த உறவிலே வாழுவதற்கு கத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்துடைய துவக்கம். ஆண்டவர் மாற்றுவார். தேவைக்காக மட்டும் உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, ஒரு பிள்ளை வந்து எம்மா காசு கொடு,
ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, புரோட்டா வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடு, இதெல்லாம் கொடு கொடுன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் மட்டும் 10 ரூபா கொடுத்து அந்த மசாலா வாங்கிட்டு வாடான்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிற பிள்ளைய என்ன நம்பிக்கையில் நீங்கள் மட்டும் கொடுப்பீங்க? நாமவே யோசிப்போம் இல்லையா, கீழ்ப்படியாத பிள்ளைக்கு எப்படா கொடுக்கறதுன்னு யோசிப்போம் இல்லையா? நம்முடைய நல்ல தகப்பன் என்னை ஆசீர்வதிப்பதை விட நான் தான் அவருக்கு தேவை. என்ன நினைக்கிறீங்க? நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. நாம் அவரோடு இருக்கணும், அதுதான் உறவாடணும். அந்த உறவுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு சொன்னா ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், நம்ம ஆசீர்வதிப்பா. ஆபிரகாம் நம்பிட்டாருங்க. இவர்கிட்ட பேசலாம், அழிக்க போகிறத பேசலாம், பட்டணத்தை குறித்து பேசலாம், ஆக்கினை பற்றி பேசலாம். அந்த உறவாடுகிற அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்துங்க. நான் பேசுகிற எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். 4வது ஒரு அர்ப்பணிப்பை சொல்லி முடிச்சிடுறேன். 9:05 முடிக்கட்ட? ஓகே. 4வது ஒரு அர்ப்பணிப்பை சொல்லி முடிச்சிடுறேன். அதே அதிகாரத்தில் பரிந்து பேசுவதற்கு அர்ப்பணிப்பு. நான் இதை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் சொல்லுவதற்காக உற்சாகப்படுகிறதுனால வாசிக்க வேண்டாம், என்ன நானே சொல்லிடுறேன். எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. ஆண்டவர் இப்போ என்ன திருப்பி சொல்கிறாரு? சோதங்கமார பட்டணத்தை அழிக்க போகிறேன். நெய்யூர்காரங்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அதே ஆபிரகாமுக்கு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா சோதங்கமார பட்டணத்தை அழிக்க போகிறார் அப்படின்னு நம்மகிட்ட வந்து சொல்லியிருந்தேன்னா நம்ம உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். ஏன் தெரியுமா? என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஆளுக்காக அங்கே பட்டணத்தில் இருக்கிறாரு. யாரு சொல்லுங்க சத்தமா? லோத்து என்னை விட்டு ஏன் ஆளோட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு அங்கே போய் நிற்கிறார். அங்கே போய் நின்றுக்கிட்டு சோதகமரப்பட்ட. இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, பட்டணத்தை அழிக்க போகிறேன். அடுத்த வாரத்தில் ஒரு சாட்சி வரும் பாருங்க ஆபிரகாமுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை வேதனைப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் சும்மா விட்டாரா? எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒரு வழியாக வருவார்கள். அவர்கள் இப்போ தலைக்கு மேலே தீயோட நின்று கொண்டிருக்கிறார்கள். வேலைக்காரனை எல்லாம் கூட்டிருப்பாரு, டேய் உன்னை வேதனைப்படுத்தலாம் பார்த்தியா, வேதனைப்பட போகிறான் அவன் ஆளிமா. அடுத்த நாள் நமக்கு ஒரு பெரிய ஒரு சாப்பாடு விருந்து பண்ண போகிறேன் அப்படியா சொன்னார். கொஞ்சம் கஷ்டம் தான். தன்னை பார்த்து இறங்கி வந்தவன், தன் கூட வந்தவன் காயப்பட்டிருப்பார், கண்டிப்பாக காயப்பட்டிருப்பார். அவரே தெரிந்தெடுத்து போகிற பட்டணம் இப்போ அழிய போகுது. சிறப்பில் நின்றுட்டாருங்க. எப்படி தெரியுமா நின்றுட்டார்? ஆண்டவரே 50 பேர் இருந்தால் அழிப்பீரா? தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதீங்க, கோபம் வந்துடாம. 45 பேர் இருந்தா 40, 30, 20, 10 நீதிமா இருந்தால் அழிக்கப்பட்டீங்க. நான் இன்றைக்கு இந்த வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறேன்னா, உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார் பாருங்க. பக்கத்திலே இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம். உங்களை ரொம்ப வேலைக்கு போன இடத்துல, பிஸ்னஸில் என்னை விட்டு பிரிஞ்சு போய் என்னை ரொம்ப காயப்படுத்தின ஒருவருக்காக இன்னைக்கு நீங்கள் பரிந்து பேச போறீங்க. சில தடைகளை கர்த்தர் உடைப்பார். புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு 2 நிமிடம் நான் நேரம் கொடுக்குறேன். 2 நிமிஷம் நேரம் கொடுக்குறேன். உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி இருதயத்தை உடைச்சவங்க, என்னை ரொம்ப கேவலப்படுத்தினவங்க, என்னை ரொம்ப வேதனைப்படுத்தினவங்க, என்னை ரொம்ப தூஷிச்சவங்க, இவங்களை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒருவரை இப்பொழுது உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள். அவரையும் அழிக்காதிரும் ஆண்டவரே, அவரையும் அழிக்காதீங்க. அப்போ அவங்களையும் கைவிட்டுறக்கூடாதப்பா, அவங்க பிள்ளைகளையும் கைவிட்டுறக்கூடாதப்பா அப்படின்னு நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் அதை செய்யலான்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்க உண்டு, நீங்க கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்க.
நான் பாயிண்டோட நிறுத்திட்டு நாளை காலையில் தொடரலான்னாக நினைச்சேன். இல்லை, இதை ரொம்ப உற்சாகப்படுத்தப்பட்டதுனால சொல்றேன். 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. நம்ம பக்கத்துல அவ்வளவு நியாயம் இருக்கு, உண்மைதான். ஆனாலும் ஒரு அர்ப்பணிப்பு ஒன்று இருக்கு பாருங்க. இதுக்கு ஒரு கிறிஸ்தவனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பார்ட். நம்ம பல நேரத்தில் அதை மறந்துடுறோம். ஒரு தேவ பிள்ளை இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குறிப்பாக குடும்பமானவங்க, உங்களை சாகனோனே ஒரு கட்டத்தில் நீங்க முடிவெடுத்தீங்க, அந்த பிரச்சனைக்கு உட்படுத்தினாங்க பாருங்க ஒரு ஆளு, அவங்கள நீங்க இப்ப கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. அப்படியே கண்களை மூடிருங்க பார்க்கலாம். உங்க வலது கையை உயர்த்துங்க, உங்க இடது கையை உங்க மார்பில வைத்துக் கொள்ளுங்கள். பரிந்து பேசுவதற்கு அர்ப்பணிப்பு கிறிஸ்தவத்துல ஒரு 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 பார்ட்டாகும். ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக இது மிக முக்கியமான ஒரு பார்ட். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, ஸ்டேஜில் நிற்கிறவங்க, நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம், அவங்க பேரை சொல்லி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் அவரை மன்னித்து விடுகிறேன். எனக்கு விரோதமா எழும்பினது உண்மைதான், ஆனா அவங்களை அழிச்சிடக்கூடாதப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களை அழிச்சிடக்கூடாதப்பா. அவங்க பிள்ளைகளை நீங்க அழிச்சிடக்கூடாதப்பா. எனக்கு விரோதமா பேசி என்ன குடும்பத்தை பிரிச்சவங்க, என் தொழில இழப்பை ஏற்படுத்தினவங்க, என் வாழ்க்கையை வேதனைப்படுத்தினவங்க, அவங்களுக்காக மனசார சொல்லுங்க பார்க்கல, அடிச்சிடாதீங்கப்பா. என் பெருமூச்சு, என் அழுகையை பார்த்து நான் ஒருவேளை அவங்களை அழிச்சிருக்கணும்னு சொல்லி இருக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவங்களுக்காக நிக்கிற ஆண்டவரே தரப்பு